தீராத மூட்டு வலி, குதிகால் வலி, கை கால் வலி, முதுகு வலியால அவஸ்தைப்படுறீங்களா? அப்ப இந்த பொருள் மட்டும் இருந்தா போதும். வயசானவங்களா இருந்தா கூட துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. ஈரமே இல்லாம மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 3 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம எல்லார் வீட்டு அஞ்சரை பெட்டியிலயும் இருக்கக்கூடிய பொருள் தான். இத பவுடரா திரிச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கும். கடுகு மூட்டு வலியை குணப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான மருந்து. பவுடர் பண்ணிட்டு வந்திருக்க கடுக இன்னொரு பாக்ஸ்ல மாத்திக்கலாம். இது கூடவே இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம், மஞ்சள். மஞ்சள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 கற்பூரம் எடுத்திருக்கேன். கைட்ட இந்த மாதிரி நுணுக்கிட்டு 2 கற்பூரத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வச்சு நல்லா ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். தீராத மூட்டு வலி, கை கால் வலி, முதுகு வலி, தசைப்பிடிப்பு இதால அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா இந்த பொருள் மட்டும் இருந்தா போதும். நீங்க துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை ஒரு காத்து போகாத பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுவேன். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கிறேன். இதுல 1 ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய் இல்ல அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர்ல இருந்து 1 ஸ்பூன் இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிடக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு மீடியமான ஃபிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணும்போது மருந்தோட ஸ்மெல் வரும். மிதமான சூடு இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் வலி இருக்கிறோ அந்த இடத்துல இந்த ஆயில நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க கூடாது. லைட்டா மசாஜ் பண்ணி விடுங்க. எழுந்து நடக்க முடியாம இருந்தா கூட நீங்க துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் யூஸ் பண்ண வலி நிவாரண ஆயில் தான் இது.